வணக்கம் சகோதரிகளே. நான் உங்கள் வசந்தா விவேக், மிட்லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சோல்ஃபுல் அபண்டன்ஸ் சர்க்கிள் விமென் கம்யூனிட்டி. வெல்கம் டு டே 15 ஆஃப் 21 டேஸ் அபண்டன்ஸ் அட்ராக்ஷன் சேலஞ்ச். ஸோ நாம இன்னைக்கு 3வது வாரத்துல இருக்கிறோம். முதல் வாரத்துல நாம பார்த்தது ப்ரிப்பரேஷன் ஒர்க், அபண்டன்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கு எப்படி உங்களை தயார்படுத்தணும் அப்படிங்கிற டாஸ்க் எல்லாம் பார்த்தோம். 2வது வாரத்துல ரைஸ் யுவர் வைப்ரேஷன் அப்படிங்கிற டாஸ்க் பார்த்தோம். அதுக்குண்டான டாஸ்க் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு 3வது வாரம் பிகமிங் அபண்டன்ஸ் மேக்னட். நீங்க ஒரு அபரிமிதத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மேக்னட்டா மாறுறதுக்கு உண்டான எல்லா டாஸ்க்கும் 7 விதமான டாஸ்க்கும் இந்த வாரத்துல நாம பார்க்க போறோம். இன்னைக்கு அதுல டே 15 அதுல என்ன டாஸ்க்ன்னு பாத்தீங்கன்னா கிரியேட் மணி ஸ்டோரிஸ். இதுதான் இன்னைக்கு உண்டான டாஸ்க். நாம எப்பவுமே ஒரு பணக்காரங்களை பார்த்தாலோ இல்ல ரிச் பீப்புளை பார்த்தாலோ இல்ல செல்வந்தர்களை பார்த்தாலோ நம்ம கிட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கும், நம்ம கிட்ட ஒரு தாட் இருக்கும், அவங்கள பத்தின எண்ணங்கள். பணக்காரங்க அப்படின்னா அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்களா இருப்பாங்க, பணத்தை அவங்க தப்பான வழியில தான் சம்பாதிச்சிருப்பாங்க, பணக்காரங்க நல்ல விஷயங்கள் செய்ய மாட்டாங்க, பணக்காரங்க அத கெட்ட வழியில தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு நமக்குள்ள நிறைய விதமான ஸ்டோரிஸ் ஏற்கனவே இருக்கும். அந்த ஸ்டோரிஸ் நம்ம சின்ன பிள்ளையில உருவானதா இருக்கலாம், இல்ல நம்மளோட சூழ்நிலைகள் நமக்கு கொடுத்ததா இருக்கலாம், இல்ல நம்ம அப்பா அம்மா நமக்கு கொடுத்ததா இருக்கலாம். சோ அது எந்த மாதிரி ஸ்டோரியா இருந்தாலும் நாம இன்னைக்கு அந்த புது ஸ்டோரி எழுத போறோம். நமக்கு இருக்கக்கூடிய மணி பிலீஃபுக்கு ஒரு புது ஸ்டோரி நம்ம ரீக்ரியேட் பண்ண போறோம். சோ இந்த டாஸ்க் எதனால முக்கியம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த டாஸ்க் உங்க சப்கான்சியஸ் மைண்ட ரீவயர் பண்ணும், உங்க சப்கான்சியஸ் மைண்ட ரீப்ரோகிராம் பண்ணும். அதாவது நீங்க இதுக்கு முன்னாடி மணி சம்பந்தமா உங்க மனசுல என்னென்ன எண்ணங்கள் இருந்துச்சோ அந்த எண்ணங்களை எல்லாம் மாத்தி உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட ரீவயர் அண்ட் ரீப்ரோகிராம் பண்றதுக்காக வேண்டி இந்த டாஸ்க் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு டாஸ்கை நான் விவரிக்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. நீங்க ஒரு பேப்பர் எடுத்துட்டு அதுல 3 முக்கியமான ரிச்சஸ்ட் பீப்புள், உங்க வாழ்க்கையில நீங்க அட்மயர் பண்ணக்கூடிய 3 ரிச்சஸ்ட் பீப்புள் எழுதிக்கோங்க. அந்த 3 நபர்கள் உங்க ஃபேமிலியில இருக்கிற நபர்களா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது செலிபிரிட்டியா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். 3 ரிச்சஸ்ட் பீப்புள் நீங்க எடுத்துக்கோங்க. அந்த 3 ரிச்சஸ்ட் பீப்புள்ல அவங்களுக்கு நேர ஒருத்தவங்களுக்கும் நேர அவங்கள எதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எழுதுங்க. இந்த 3 நபர்கள்ல நீங்க ஒரே ஒரு நபரை சூஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு ரிச்சஸ்ட் பர்சனை நீங்க இந்த 3 நபர்கள்ல இருந்து ஒருத்தங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நபரோட பேரை எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே நீங்க எழுத வேண்டியது அவங்களோட அந்த பணத்தை பத்தி, அவங்களோட அந்த அபரிமிதத்தை பத்தி உங்களுக்கு என்ன மாதிரியான நெகட்டிவ் தாட் இருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் பண்றீங்க. சோ நீங்க தேர்ந்தெடுத்த அந்த நபரோட அவங்களோட செல்வத்தை பத்தி, அவங்களோட அபரிமிதத்தை பத்தி உங்களுக்கு என்ன மாதிரியான நெகட்டிவ் பிலீஃப் இருக்கு அப்படின்னு 1ல இருந்து ஒரு 5 வரைக்கும் அவங்கள பத்தின நெகட்டிவ் பிலீஃப நீங்க லிஸ்ட் பண்றீங்க. 2வது விஷயம் என்ன பண்றீங்கன்னா, அந்த நபர் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், அந்த பணத்தை வச்சு, அந்த செல்வத்தை வச்சு அந்த நபர் பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் அதை நீங்க லிஸ்ட் பண்றீங்க. சோ அதுக்கு அடுத்து ஏன் அந்த நபரை மாதிரி நீங்க ஆகணும் அப்படின்னு விரும்புறீங்க, அதுக்குண்டான காரணம், அந்த நபர் உங்களுக்கு ஏன் பிடிக்கும், அந்த நபர் மாதிரி நீங்க ஏன் ஆகணும் அப்படின்னு விரும்புறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க இன்னைக்கு எழுதுறீங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு உண்டான டாஸ்க். இத நீங்க எழுதி இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க அதை ஷேர் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு உங்களை ஆழமா சிந்திக்க வச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாஸ்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.